மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள்கிடைக்கும் வளங்கள் வந்து சேர்ந்திடும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள்கிடைக்கு நினைத்ததெல்லாம் நடந்திடும். மாறி 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 என்று போற்றுவோம், மாறி மாறி என்று மாரியம்மனை வாழ்த்துவோம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மறி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எடுக்கும் மாக்கதை இன்றமிழ் செய்யுளால் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்சடை நீள்முடி கடக்களிற்றினை கருத்தினுள் இருத்துவான். தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. எல்லாம் உள்ள மாரியம்மன் திருவடியை வணங்கி இந்த திருக்கோயிலுடைய பரம்பரை அறங்காவலர் அவர்களுக்கும் செயல் அலுவலர்களுக்கும் ஆன்மீக பேரனுடைய தலைவர் நல்லாசிரியர் நம்மோடு அமர்ந்திருக்கின்ற நல்லாசிரியர் அவர்களுக்கும் ஆன்மீக பேரனுடைய மற்ற பொறுப்பாளர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் வருகை தந்த மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி வகுப்பை தொடங்கலாம். தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் நாம் அதனுடைய முன்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாயன்மாருடைய யாத்திரை தொடங்கிட்டுனா ரொம்ப வேகமாக இந்த பாடம் நகர்ந்துடும். அதுக்கப்புறம் கோயில்களுடைய பட்டியல் தான் வரும். 25 மந்திரம் கூட ஒரு நாளைக்கு படிக்கலாம். கோயில் பட்டியல் வந்துட்டுனா எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாருன்னு தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் ரன்னிங்கில் அது பாட்டுக்கு போயிடும். எது வரைக்கும் கஷ்டம்னா இந்த தடுத்தாட்கொண்ட புராணம்லாம் வந்து ஞானசம்பந்தர் அப்படி ஒவ்வொருத்தருடைய நாயனாருடைய வரலாறு வரணும். வரலாறு வந்தால் தான் புராணம் நகரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் குறிப்புரைகளோடு நல்லா சொல்லிக் கொடுக்கணும். பேசிக் நல்லா இருக்கணும். 88வது மந்திரம் பல்லியங்கள் பரந்த ஓசையுடன். இயம் என்றால் வாத்திய கருவின்னு அர்த்தம். பல்லியங்கள் பரந்த ஒலியுடன், பரந்தன விரிந்த பல இசைக்கருவிகளுடைய ஓசை கேட்குதுங்கிறார் திருவாரூரில். செல்வ வீதி செழுமணி தேர் ஒலி. திருவாரூரே அடிப்படையிலேயே தேருக்கு சிறந்த ஒரு தலம். திருவாரூர் தேரழகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தனியாக ஒரு யாத்திரை போட்டு அந்த தேர் அந்த தேர் இருக்கிற இடம் ஆமாம், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே சுந்தரர் பாடுறார். அப்படி தனிச்சிறப்புடைய ஒரு தலம்ங்கிறதுனால அந்த தலத்தில் உள்ள சிறப்புகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். செல்வ வீதினார், அருட்செல்வம் நிறைந்த வீதியாக இருக்கிறது. செழு வளமான மணி, வளமான பெரிய அப்படின்னு அர்த்தம். செழுனா அந்த இடத்துல பெரியன்னு அர்த்தம். தேர் ஒலி, இந்த தேர் ஒலி கேட்கிறது. இந்த மந்திரத்தில் ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, இங்கே வர்ற தேர், யானை, குதிரை என்ன வந்தாலும் அதையெல்லாம் மன்னர்களுடைய படையோடு இணைச்சி பார்க்கணும். மன்னர்களுடைய படையுடன் இணைச்சி பார்க்கணும். ஏன்னா மன்னர்களுக்கு பலமே என்னது தான்? படை தான். படை தான் பலம். செல்வ வீதி செழுமணி தேர் ஒலி. அதில் சீகேசியா உரையில் அரசர்களின் அங்கம் அப்படின்னு உரை கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நம்ம எதோடையும் பார்க்க வேண்டியிருக்குது, அந்த படைகளோடு சேர்த்து பாருங்கள். அரசர்களின் அங்கம்ங்கிறார். தேர் ஒலி மல்லல் யானை ஒலியுடன். பார்த்தீங்களா, யானைப்படை, தேர்ப்படை, மாவொலி, குதிரைப்படை, எல்லையின்றி எழுந்தருள எங்கணும் என்று அந்த சமய சார்பில் பார்க்கும்போது தேரோட பார்க்கலாம், மன்னர் சார்பில் பார்க்கும்போது படையோடு பார்க்கணும். அந்த தரைப்படை, யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படைன்னு சொல்கிறோம்ல, அந்த படைகளோடு பார்க்கணும். ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து அதனுடைய படையில் தான் இருக்குது. அந்த படை பலம், அதில் நாடுங்கிற அதிகாரத்தில் நீங்கள் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா இந்த படை பலத்தை அவர் வலியுறுத்துகிறார். இன்றைக்கு வந்து சயின்ஸ் எவ்வளவோ வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டருக்கு ஏவுகணை தாக்குறாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு நாளைக்கு 9200 கோடி ரூபா செலவழிக்கிறாங்க. என்ன செலவு? போருக்கான செலவுகளாக 9200 கோடி ஒரு நாடு மட்டுமே செலவழிக்குது. நாமெல்லாம் செய்ய வேண்டியது மாரியம்மன்ட்ட இந்த உலகத்தில் என்ன சூழல் மாறணும்? போர் சூழல் மாறணும். சிலிண்டர் பற்றி தான் நமக்கு கவலை இருக்க தவிர நமக்கு கவலையெல்லாம் சிலிண்டர் லெவல் தான் இருக்குது. நாளைக்கு சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதா? சிலிண்டரில் கூட்டம், விறகு அடுப்பில் சமைக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறது? அவங்கவுங்க வீட்டில் போரை போட்டு பெட்ரோல் எடுக்க வேண்டியது தான்.
உலகம் முழுவதும் இதான் நிலைமை. இதை பேசி என்ன செய்கிறது? நாம் சாமிக்கிட்ட உலகம் முழுவதும் அமைதி வரணும். இப்படியே போனாங்கன்னா உலகப்போர் வந்துடும். ஏன்னா வல்லரசுகள் நான் எல்லாமே சம்மந்தப்பட்டுச்சு. இன்றைக்கு செய்தி ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அடிச்சுக்கிடுறாங்க, உக்ரைனும் ரஷ்யாவும் அடிச்சுக்கிடுறாங்க. இதெல்லாம் பெரிய புராணம் இருக்கட்டும், அதுவும் படை தான், இதுவும் படை தான். நான் எதுக்கு அதை சொன்னேங்கிறதையும் சொல்கிறேன். நம்ம சாமிகிட்ட நேற்று கூட மடத்தூரில் சொல்லிட்டு வந்தேன். நம்ம குருநாதர் உட்கார்ந்துருக்கும்போது எல்லாரும் உலக அமைதிக்காக வேண்டுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாமிகிட்ட வேண்டுங்கன்னு சொல்லி நம்ம அவ்வளோதானே செய்ய முடியும். ஒரு சராசரி மனிதர்கள் அவ்வளோதான் செய்ய முடியும். சிலிண்டருக்கு கவலைப்படுற மாதிரியே, ஆமாம், விறகு வச்சு அடுப்பு வச்சு சமைக்கிறாங்கங்க. விறகுங்கிறது நம்ம சமைக்கவே இல்லையா? எல்லாம் கேக்கு பண்ணெல்லாம் ஆகாயத்துலேருந்து இறங்கி வந்ததா? கொஞ்ச நாள் சமைப்போம், என்ன ஆயிரும்? அவன் செத்துக்கிட்டு இருக்கான், கொத்து கொத்தாக செத்துக்கிட்டு இருக்கிறான் அவன் உலகம் முழுவதும். அதாவது பல்லியங்கள் பரந்த ஒலியுடன் வாத்தியங்களுடைய ஒலி, தேர்ப்படை ஒலி, யானைப்படை ஒலி, குதிரைப்படை ஒலி, அது இந்த படைகளை சொல்கிறார். இப்போ வள்ளுவர் மலையை ஒரு அரண்கிறார். திருவள்ளுவர் மலை ஒரு நாட்டுக்கு அரண்கிறார். நான் அதை சொல்ல வந்தவன் தான் டைவர்ட் ஆகி இங்கே வந்துட்டேன். இன்றைக்கி நீங்கள் ஈரான் எடுத்தீங்கன்னா இந்த போரில் அவங்களுடைய மலை ஒரு அரணா இன்றைக்கும் பயன்படுது. ஆமாம் ஆமாம், நமக்கு இருக்கிற மாதிரி. ஆமாம், அவன் என்ன சொல்கிறான்னா தரைப்படைக்கு மலை தடை. அப்போ என்ன தாக்குதல் நடத்த முடியல? தாக்குதல் நடத்த முடியல. வள்ளுவர் அன்னைக்கு சொல்கிறாரு, 2000 வருஷத்துக்கு முந்தி மலை ஒரு அரண் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்னைக்கும் அவங்களுக்கு அது எதா இருக்குது? வள்ளுவர் சொன்ன, அதனால தான் அவருக்கு பொய்யில் புலவர்னு பெயர் வச்சாங்க. அதனால் படைபலம்ங்கிறது ஒரு நாட்டுக்கு மிக சிறந்தது படைபலம். அதைத்தான் இந்த படைகளெல்லாம் இருக்குங்கிறத எல்லையின்றி எழுந்துள எங்கனும் படை அளவற்று இருக்குதுங்கிறார் என்பதை சொல்லுகிறார். மாட மாளிகை, அடுத்து அரசாங்கத்தை சொன்னார், இப்போ மக்களை சொல்கிறார். வீடுகளெல்லாம் நல்ல பெரிய பெரிய மாளிகையாக இருக்குது, மாட மாளிகை. சூளிகை, சூளிகைன்னா மக்கள் கூடுகின்ற இடம். மக்கள் கூடுகின்ற இடத்துக்கு பேர் தமிழில் சூளிகைன்னு பேர். ஒரு அணிகலன் உண்டு தலையில் வைக்கிறது, சூளி அப்படின்னு ஒரு அணிகலம் உண்டு. அந்த அந்த அதை முடியெல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கிற இடத்துல அதை வைப்பாங்க. சூழினா சேருதல்னு அர்த்தம். ஆமாம், மாட மாளிகை, சூளிகை, மண்டபம், கூட சாலைகள், சிவார்ப்பணம், கூட சாலைகள், கோபுர தெற்றிகள், தெற்றினா திண்ணைன்னு அர்த்தம். மாட மாளிகை மக்கள் கூடுற இடம், மண்டபங்கள் மக்கள் கூடுகின்ற சாலைகள், பெரிய பெரிய கோபுரங்கள், திண்ணைகள், நீடு சாளரம். நீடு சாளரம்னா என்ன அர்த்தம்னா அந்த அரங்கங்களெல்லாம் நல்ல காற்றோட்டமாக இருக்குன்னு சொல்கிறார். தமிழ் இலக்கணத்தில் சாளரத்துக்கு சரியான தமிழ் வார்த்தை கால் அதர். கால்னா காற்று, காற்று காற்று வர்றதுக்கு வசதியாக ஒரு அரங்கு இருந்ததுங்கிறார். காலதர், சிலப்பதிகாரத்தில் காலதர்ங்கிற வார்த்தை இருக்குது. அதுக்கு உரை எழுதும்போது காற்று புகும் இடம்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கட்டடங்கள் கட்டுறோம். நீங்கள் இப்போ 15 மாடி 20 மாடி அதெல்லாம் கட்டுறாங்கல்ல இப்போ நகரங்களில். தொடக்க காலத்தில் கட்டின முறையை இப்போ மாற்றுறாங்க. தொடக்க கால கட்டிய முறைகளில் காற்றோட்டமும் இல்லை, சூரிய ஒளியும் இல்லை. இப்போ அதை சயின்டிஃபிக்காக என்ன செய்கிறாங்க, சின்ன சின்னதாக பிரித்து பில்லர் மாதிரி நிறுத்தி எது கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க, காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் வர்ற மாதிரி செய்யணும். ஆமாம், பசுமை கட்டிடம் இயற்கையோடு சம்மந்தப்பட்டிருக்கணும், அதான் பசுமை கட்டிடம். அதனால் இந்த அரங்கங்களெல்லாம் காற்றோட்டமாக இருந்ததுங்கிறார். அரங்கங்களெல்லாம் காற்றோட்டமாக இருந்ததுங்கிறார். இப்போ நீங்கள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டி ஏசியை போட்டுடுறாங்க. ஏகதேசம் ஒரு 10 பேர் தலைவலியில் படுத்துடுறாங்க. நாங்கள் பார்த்ததை சொல்கிறேன். எங்கள் டீச்சர்கள்லாம் ஏசியில் இருந்து பழக்கம் கிடையாது. ஏதாவது ட்ரைனிங்னு ஏதாவது நகரங்களில் கூப்பிட்டு போனால் பெரிய அரங்குக்குள்ளே ஏசி போட்டுவிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிடுறாங்க. எல்லாம் தலைவலியில் படுத்துடுறாங்க. சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜன் வேணுமல்ல.
ஒரு அரங்கத்துக்குள்ளே 500 பேர் உட்காந்து ஏசியை எவ்வளோ நேரங்க சுவாசிப்பீங்க? எது அடிப்படை? இயற்கையான காற்று அதில் இருக்கணும், இயற்கையான காற்று இருக்கணும். அதைத்தான் அதில் சொன்னார். நீடு சாளர நீடு அரங்கு எங்கணும், எங்கு பார்த்தாலும் அரங்கங்கள் ஆடல் மாதர். அதாவது பெண்கள் நடனம் ஆடுறாங்கங்கிறாங்க. இப்போ நாம் ஒரு திரையரங்கத்துக்கு போகிறோம்னா, இப்போ அரங்குன்னா திரையரங்கம். இப்போ திரையரங்கம் இருக்குதுல்ல சார், தியேட்டர் இருக்குதுல்ல சார், ஆடுறாங்கல்ல சார்னா அங்கே நம்ம பார்க்குறவங்கள தானே இருக்கிறோம், உண்டா இல்லையா? உண்மையிலே அங்கே ஆடுறவங்களும் உண்மையாக ஆடலை, எதுதான் இருக்குது, நிழல் தான் அசைகிறது. ஆனால் அன்றைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் இந்த கலையில் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. சொன்ன வித்தியாசம் புரியுதா? சேக்கிழார் சொல்கிறதுக்கும் நீங்கள் என்ன கேட்பீங்க, தேட்டரில் தான் டான்ஸ் நடக்குதுல சார்னா, அது நிழல் தானே. நிழலாக இருந்துட்டு போட்டுன்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு கலைக்கு பின்னால் ஒரு தொழில் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஒரு கலைக்கு பின்னால் என்ன இருக்குது, ஒரு தொழில் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போது நம்முடைய கோயில்களில் நம்ம இயந்திர மணி கொண்டு வந்திருக்கிறோம், அந்த பூஜை நடக்கிற நேரத்தில் மணி. அந்த காலத்தில் இது சார்ந்த தொழிலாளிகள் 4 பேர் 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ கிராமங்களில் அந்த தொழில் எல்லாமே நெளிஞ்சு போச்சு. கோயிலை கட்டினோடைய எதை வாங்கி மாட்டிடுறாங்க, மணி வாங்கி மாட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் இவனுடைய வயசில் இருக்கும்போது பெரிய முரசு, நான் 5 பேர் இன்னும் அடித்தாலும் அடிக்கலாம், அப்படி ஒரு முரசு எங்கள் சுயம்பலிங்க சுவாமி கோயிலுங்கிற எங்கள் சிவன் கோயிலில் இருக்கும். அந்த முரசு இப்போது இருக்குது, டேமேஜ் ஆகி ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருக்காங்க. எதை வாங்கி மாட்டியாச்சு, மிஷின் மணி கோயம்புத்தூரில் தான் தயாராகுது, வாங்கி மாட்டியாச்சு. ஒவ்வொரு கலைக்கு பின்னால் ஒரு தொழில் இருக்கும். நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க, கலை வளர்ந்தால் எது வளரும், தொழில் வளரும். ஒவ்வொரு கலைக்கு பின்னால் ஒரு தொழில் இருக்கும். ஒரு கலைக்கு நீங்கள் வேறு வடிவம் கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் வந்தோடனே என்ன சொன்னீங்க, பேங்கில் எல்லாருக்கும் வேலை போயிடும்னு சொன்னீங்கல்ல, சொன்னீங்களா இல்லையா? கம்ப்யூட்டர் வந்தோடனே என்ன சொன்னீங்க, மேனுவல் ஜாப்லாம் போயிடும்னு சொன்னீங்கல்ல. அதே தான் எதுக்கு, கலைகளுக்கு. ஏன்னா கலைகளை எப்போவுமே கை வைக்கக்கூடாது. அதான் சொன்னார், ஆடல் மாதர் அணி சிலம்பு ஆர்ப்பரை. இன்றைக்கும் நீங்கள் சினிமா துறையில் அந்த சினிமா பாடல்களுக்கு ஆடக்கூடியவங்கன்னு ஒரு தொழிலாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம், வேறு தொழில் தெரியாது. நீங்கள் வெளிநாட்டு காரங்களை கொண்டு வந்து நீங்கள் சினிமா பாட்டு எடுத்தாலும் அவங்களுக்கு என்ன கொடுத்தாகணும், சம்பளம் கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய சங்கத்தினுடைய விதி. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாட்டுக்கு வெளிநாட்டுக்காரங்களை வச்சு நான் எடுத்துட்டோம், எங்களுக்கு உள்நாட்டுக்காரங்க வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் அந்த சங்கத்துக்கு எதை கட்டணும், பணம் கட்டணும். ஏன்னா அதை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. கலைகள் வளர்ந்தால் தான் சமூகம் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு மடத்தூரில் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் இலவசமாக பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க. வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தோறுமா, எல்லா ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க. உணவு கொடுத்து இலவசமாக பன்னிசை கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் பரதநாட்டியத்தை கற்கிறேன்னு போனால் நிறைய செலவு வரும். ஏன்னா அவங்க அவ்வளோ செலவழித்து தான் படிக்கிறாங்க. அதுவும் தொழில் தான். எந்த ஒரு தொழிலில் பணம் புழங்குறதையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அது தொழிலாக மாறிட்டுனா வாழ்வாதாரமாக மாறிடும். தொழிலாக மாறலைன்னா எதா மாறாது, வாழ்வாதாரமாக மாறாது. அணி சிலம்பு ஆர்ப்பனை, காலில் சிலம்பு அணிந்து பெண்கள் நடனம் ஆடுறாங்கங்கிறாங்க. அப்படின்னா இந்த நடனம் நாம் நினைக்கிற மாதிரி உலகியல் பாடல்களுக்கு கிடையாது. எதற்கு, சமயம் சார்ந்த பாடல்களுக்கு தான் ஆடுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி உலகியல் பாடலுக்கான நடனங்கள் கிடையாது. நீங்கள் சினிமா துறையே எடுத்தீங்கன்னா ஆரம்பகால சினிமா படங்கள் எல்லாம் என்ன படமாகவே வந்தது, புராண படங்கள் தான். எதாவது வந்தது புராண படங்கள் தான். காரணம் என்னதுன்னா அந்த பழைய நம்முடைய சமூக தாக்கம், நம்ம சமூகத்தில் அதுதான் இருந்தது. அதுக்கு பிறகு தான் நம்ம உலகியலையே கதைகளாக என்ன பண்ணோம் ஆரம்பித்தோம். அன்றைக்கி கான்செப்டே கிடையாது. நீங்கள் பழைய முதல் சினிமா படம், 2வது சினிமா படம் பாருங்கள், அவ்வளவு புராண படங்களாக இருக்கும். ஹரிச்சந்திரன் இந்த மாதிரி ஏதாவது பின்னால் வந்தீங்கன்னா, ஏபி நாகராஜன் காலமெல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளவு புராணங்களும். ஒரு பெரிய சொற்பொழிவாளர் என்ன சாதிப்பாரோ அதை அந்த சினிமா சாதிச்சது. இன்னும் சொல்ல போனால் நிறைய படங்களில் வாரியாரே நேரடியாக வந்தார். நிறைய படங்களில் வாரியாரே, ஒரு பக்தி படத்தில் வாரியார் கதை சொல்ல தான் எதே ஓடுது, படமே ஓடுது. ஒரு கான்செப்ட் முடிப்பாங்க, அதுக்கு ஒரு வாரியார் வருவார், இன்னொரு கான்செப்ட் சொல்லுவார், அதுக்கு ஒரு வாரியார் வருவார். அப்படி ஒரு படம் இருக்குது. கந்தன் கருணை. ஞானிகளே
வாரியாரை போன்ற ஞானிகளே அதை மீடியாவை பயன்படுத்துகிறாங்க. சமயத்துக்கு பயன்பட்டதுனால, இல்லைன்னா அதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. அதனால்தான் அதை சேக்கிழார் பதிவு செய்கிறார். இது அந்த நம்ம போன வாரம் பேசணும், நம்ம கலைகளை இழந்துட்டோம்னு. அதே கான்செப்டை யாரோ ஒரு முக்கியமானவங்க எடுத்து பேசுனாங்க இந்த வெள்ளிக்கிழமைக்கு இடையில். எங்கெங்கிறது மட்டும் மறந்துட்டு, பழசையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆனால் சேக்கிழார் அந்த பழைய இதெல்லாம் என்ன செய்கிறாரு, பதிவு பண்ணுறார். நம்ம வீட்டில் பெண்கள் எந்திரிச்சு சிலம்பு ஓரசை கேட்கும்படி டான்ஸ் ஆடுனா, நான் பக்கத்தில் ஒரு அரங்கம் டான்ஸ் ஆட போகிறேன்னா விடுவோமா நாம்? அந்த காலத்தில் குடும்பங்களில் அதற்கு நேரம் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க மனித வாழ்க்கைக்கு முக்கியம் 3ங்கிறத கிராஸ் பண்ணி நம்ம நிறையா 93 வரைக்கும் போயிட்டோம். 3 எத்தனை ஆகிட்டு, 93 வரைக்கும் போயிட்டோம். உணவு, உடை, இருப்பிடம். வாங்க சிவார்ப்பணம். பேசிக் நீட்ஸ் ஆஃப் மேன் அப்படிங்கிறான் இங்கிலீஷில். மனித வாழ்க்கைக்கு அடிப்படை. நம்ம பாட்டி சந்தோஷமாக இருந்தாங்க, நம்ம தாத்தா சந்தோஷமாக இருந்தார். என்ன காரணம்னா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், உடுக்கிறதுக்கு உடை வேணும், இருக்கிறதுக்கு இடம் வேணும். இதை கடந்து 4, 5, 6ன்னு போய் இன்றைக்கி பட்டியல் என்ன செஞ்சுட்டு பெருசாயிட்டு. ஒரு செல்ஃபோன் வாங்குறதுக்கே 1 மாதம் சம்பளம் வேண்டி இருக்குது. ஒரு செல்ஃபோன் வாங்குறதுக்கே 1 மாதம் சம்பளம் வேண்டி இருக்குது. இப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை. அதனால் இந்த கலைகளிலிருந்து நம்ம விலகி வந்துட்டோம். நான் இப்போ நான் மடத்தூரில் சொல்லிட்டு வந்தேன், என்னுடைய பேத்தியை கொண்டு விடுறேன், டான்ஸ் சொல்லி விடுங்க. என்ன வயசு எத்தனைன்னு கேட்டாங்க. என்ன 2 வயசு போகட்டுனாங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், மைக்கு கிடச்சதுனால சொல்லலை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். புரியுதா? இவன் படிக்க போகிறல்ல, இந்த இந்த பொண்ணு படிக்க போகுது. நம்ம திருக்கூட்டத்தில் எல்லாரையும் டெவலப் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த தம்பி பாட போகிறோம், நீ பாடுறதுக்கு போகிறல்ல, நீ இங்கே பாடுற, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ பாடுறதே நாங்களே தாங்க முடியல. சரி, அதனால் மதுரர் மாதர் அணிசிலம்பு ஆர்ப்பன. அங்கு அடுத்த மந்திரம் சொல்கிறார், அங்கு உரைக்கனன். அந்த மந்திரம் தானே 90வது மந்திரம். அந்த மந்திரம் அங்கு உரைக்கன் அளவ பதியிலார். அது ஒரு முக்கியமான வரிங்க, கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அந்த வரியை. அங்கு உரைக்கு என் அளவு அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு செய்தி சொல்ல போகிறாரு, அந்த செய்தியை நாம் எப்படி அளவிட்டு வரையறுக்கிறது, அவ்வளவு பெருமையான செய்தின்னு சொல்ல போகிறாரு. அங்கு உரைக்கு என் அளவு அப்படின்னு பிரிக்கணும். புரியாது, ஆனால் அந்த வரி புரியாது, சும்மா பார்த்தீங்கன்னா புரியாது. அங்கு உரைக்கன் அளவை அப்படின்னு வரும். அங்கு உரைக்கன் அளவு அப்பதியிலார். பதியிலார் என்பது சைவ சமயத்தில் ஒரு மரபு. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம்கணவர் ஆவார் அவருகொந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பரிசு. அதாவது அங்கு அந்த முதல் வரி கொஞ்சம் கவனமாக படிங்க. அங்கு உரைக்கன் அளவு அப்படின்னு பிரிக்கணும். என்ன பொருள்னா, இதில் நான் சொல்ல போகிற செய்தி முக்கியமான செய்தி. அதை எப்படி நம்ம அளவிட்டு சொல்கிறதுன்னு ஆரம்பிக்கிறார். அப்பதியிலார். பதியிலாருங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. மாணிக்கவாசர் ஒருத்தர் தான் விளக்கம் சொன்னார். என்ன சொன்னார்? அன்னவரே எம்கணவர் ஆவார் அவர்கள் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோர். அதாவது சைவ சமயத்தில் உரைப்பாக நின்று இறைவனை பதி என்று சொல்லிக்கொண்டு திருமணம் செய்தால் யாரைத்தான் திருமணம் செய்வாங்க? சிவனடியாரையே திருமணம் செய்வாங்க. அந்த கொள்கை உடையவங்க தான் பதியிலார். அவங்களுக்கு தான் அந்த பேர். அதில் தான் சங்கிலியார் வர்றாங்க, அதில் தான் பறவையார் வர்றாங்க. நீங்கள் சங்கிலியாருக்கு திருமணம் நிச்சயம் பண்ணும்போது யாருன்னே தெரியாத ஒரு சராசரி மனிதன் மூலமாக அந்த முதல்ல திருமணம் பேசுகிறாங்க. அப்போ அதில் வந்த தடைகளை எல்லாம் சேக்கிழார் பதிவு பண்ணுறார். முதல்ல ஒரு மாப்பிள்ளை கேட்குறாங்க, அதில் வந்த தடைகளையெல்லாம் பதிவு பண்ணுறார். என்ன காரணம்னா, இந்த பதியிலார் என்பவர்கள் சிவனடியார் அல்லாதவர் என்ன செய்ய மாட்டாங்க. எங்கை உனக்கல்லாது செய்யற்க.
அங்க அன்னவரே எம்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்யும். திருவம்பாவைங்கிற திருவாசக பகுதியில் மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சிவனை தவிர யாருக்கும் வேலை செய்ய மாட்டோன்னு பதிவு பண்ணுறாரு, இன்னொரு இடத்துல சிவனடியாரை தவிர யாருக்கும் வேலை செய்ய மாட்டோன்னு பதிவு பண்ணுறாரு. உரையாசிரியர்கள் சொன்னாங்க ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். சிவனுக்கு செய்தால் அடியாருக்கு செய்ததாகும், அடியாருக்கு செய்தால் சிவனுக்கு செய்தால். இன்னொரு புதிய செய்தி அருணை வடிவேல் முதலியாருடைய திருத்தொண்ட தொகை உரையில் இருக்குது. அடிமை பண்பு எப்போது முழுமை பெறுகிறது என்றால் ரெண்டு பேருக்கும் செய்தாதான். யார் ரெண்டு பேருக்கும்? சிவனுக்கும் செய்யணும். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடர்ந்து சொன்னார். ஒரு பதியமும் பாடுறார். அவருடைய பதியத்தில் ஒரு இடத்துல இந்த வரி மகுட வரியாக வருது. அடியேன் அடியேன்ங்கிற வரி மகுட வரியாக வருது. இதையெல்லாம் நம்ம சைவத்தில் எடுத்து பயன்படுத்தணும். இந்த உறுதி, அதாவது நாம் இப்போது அன்றைக்கு இப்படி ஒரு உரைப்பான வாழ்க்கையில் ஆண்களும் இருந்திருக்காங்க, பெண்களும் இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓதுவார், மிக திறமையான ஒரு ஓதுவார். பொதுவாக ஓதுவார்கள் குடுமி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா சிவாச்சாரியார் மாதிரி கம்பீரமாக இருப்பாங்க. அவர் குடுமி வச்சுருப்பார். ஓதுவார், முழு நேர வேலை ஓதுவார் தான். நல்ல பண்புடையவர். பெண்ணே கிடைக்கல. ஏன்னா குடுமி எடுக்கணுங்கிறாங்க, வேறு ஏதாவது வேலை பார்க்கணுங்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த மாதிரி வேலை பார்க்கணுங்கிறாங்க. எதை வேலையாக ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஓதுவாருங்கிறத ஒரு தொழிலாக ப்ரொஃபஷனலாக ஏற்க மாட்டேங்கிறாங்க. எப்படியோ அவருக்கு ஒரு திருமணம் அமைஞ்சது, ஆஸ்திரேலியா அங்கங்கன்னு போயிட்டு வந்தார். இப்போ ஒரு மடத்தில் அவருக்கு வீடு கொடுத்து முழு பாதுகாப்பில் வச்சுருக்காங்க அந்த ஓதுவார். 2 குழந்தைகள். நான் நேரில் போய் அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அன்றைக்கு சமய அடையாளங்கள் வரவேற்பாக இருந்தது. நீங்கள் ஒன்றுமில்லை, ஒரு மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்துங்க ஒரு பெண் வீட்டுக்காரங்கிட்ட, பையன் பக்தினா பக்தி அப்படின்னு சொல்லி பாருங்க. எதுக்கு இந்த வயசுலேயே பக்தி? சாமியாரை போயிடுவானோ, மாலையை போட்டு எங்கேயாவது கிளம்பிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். நீங்கள் சாஃப்ட்வேரில் இருக்கிறான், 5 லட்ச ரூபா சம்பளம், என்னது லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறான், அது இது பேங்கில் கோடிக்கணக்கில் டெபாசிட் சொல்லி பாருங்கள், உடனே என்ன கிடைக்குது? ஒன்று கிடைக்கும். இன்றைக்கு நிலவரம். நான் அதில் சமூகமாக சொல்கிறேன். நம்ம ஆன்மீக பேரவை தொடங்கிய நோக்கமே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு சமயம் எதோட தெரியணும், வாழ்வியலோடு தெரியணும். அதுக்காகத்தான் நம்ம பாடம்ங்கிறது நம்ம வெளியே கூட படிச்சுக்கலாம். இங்கே வர்றவங்களுக்கு வாழ்வியலோடு தெரியணும். உலகமும் பாடமும் இணைஞ்சு போகணும். செல்வ கணபதி ஐயாலாம் ஜெயித்ததுக்கு காரணம் சமயத்தை எதா மாற்றினார்? வாழ்வியலாக மாற்றினார். அன்றாட வாழ்வியலாக மாற்றினார். அப்பதியிலார் தங்கள் மாளிகையில், அவங்களுக்கு தனி மாளிகை இருந்தது. திருவாரூரில் இப்படி வாழக்கூடியவங்களுக்கு தனி மாளிகை இருந்தது. ஒன்று சம்புன்னா சிவபெருமான், சம்போ மகாதேவான்னு சொல்கிறோம்ல, சம்புவின் பங்கின் அடிச்சேடி பறவையார். சம்புவின் பங்கின் அடிச்சேடினா உமாதேவியை குறித்து, சேடினா பணிப்பெண்ணுன்னு அர்த்தம். உமாதேவிக்கு பணிப்பெண்ணாக இருந்தவங்க பறவையார். அவங்களுக்கு இதற்கு முன்பு இருந்த பெயர் கமலினி, அனிந்திதை கமலினி. அனிந்திதை தான் சங்கிலியாராக வர்றாங்க, கமலினியார் யாராக வர்றாங்க. ஆனால் வரலாற்றில் வரும்போது யார் முன்னால் வந்துடுவாங்க? பறவையார் முன்னால் வந்து சங்கிலியார் ரெண்டாவது. இவர் திருவொற்றியூர் போகும்போது தான் சங்கிலியார் வருவாங்க வரலாற்றில். இந்த பேர் நம்ம கவனமாக சொல்லணும், புரியுதா? அனிந்திதை கமலினின்னு கதை சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல யார் வந்துடுவா? பறவையார் வந்துடுவாங்க. உமாதேவிக்கு பணிப்பெண்களாக இருந்தவங்க. எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருந்தாரோ அதுபோல் இவங்க அம்மைக்கு அணுக்க தொண்டராக இருந்தாங்க. இறைவனுக்கு நெருக்கமாக பணி செய்கிறதுங்கிறது அது எல்லாருக்கும் கிடைக்காது. முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடினார். சாமியை தொட்டு சாமிக்கு மாலை போட்டு, சாமிக்கு போட்ட மாலையை எடுத்து சாமிக்கு மாலையை போட்டு, சாமிக்கு அலங்காரம் பண்ணி, சாமிக்கு முகத்தில் சந்தனமெல்லாம் வச்சு, அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. அதெல்லாம் தவத்தினால கிடைக்கக்கூடியது. அதனால தான் சுந்தரர் அப்படி சொன்னார், முப்போது திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன் அப்படின்னு சொன்னார். மங்கையார் அவதாரம் செய்யும் மாளிகை.
அந்த தெருவில் இருந்த அந்த மாளிகையில் தான் இந்த கமலினியார் பறவையாங்கிற பேரில் அவதாரம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு இந்த மந்திரத்தில் சொல்கிறார். இந்த செய்தி அளவுக்கு உட்படுற செய்தியா, அளவு கடந்த செய்தியா? அதனால தான் அந்த அப்படி ஆரம்பித்தார். அங்கு உரைக்கில் என் அளவு அப்படின்னார். என்ன அளவு? நான் சொல்ல போகிற செய்திக்கு இன்னும் நல்லா சொல்லணும். அது சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவ்வளோ பெரிய செய்திங்கிறார். என்ன செய்தின்னு கேட்டால், பதியிலாருங்கிற மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்க சிவநெறி அன்றி வேறு எதையும் செய்ய மாட்டாங்க, கடைப்பிடிக்க மாட்டாங்க. கணவனும் யாராக இருக்கணும்? சிவநெறியாக இருக்கணும். இப்போ நீங்கள் கும்பகோணம் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய இடங்களுக்கு நான் போயிருக்கிறோம். ஒரு முறை கும்பகோணத்தில் ஒரு வீட்டில் நாங்கள் 6 மணி காலையில் நாங்கள் வேனை விட்டு இறங்கி உள்ளே போகிறோம். நம்ம எல்லோரும் போயிருந்தோம் ஒரு வீட்டில். அங்கே தான் டிஃபன், குளிக்கிறதுக்கு இட வசதி, அங்கேயே உணவு ரெடி. 6 மணிக்குள்ளே கணவன் மனைவி 2 பேரும் சிவ பூஜை முடித்தாச்சு. அப்போ எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கணும்? டெய்லி இதான் நிலைமை. எங்கே? கும்பகோணத்தில். கணவனும் அதே மாதிரி இருக்கணும், மனைவியும் அதே மாதிரி இருக்கணும், பிள்ளைகளும் அதே மாதிரி இருக்கணும். இன்றைக்கும் அது போன்ற குடும்பங்கள் என்ன செய்கிறது? இருக்குது, இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அது போன்ற குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த சம்புவின் பங்காக இருக்கக்கூடிய அம்மைக்கு திருவடிக்கு பணி செய்யக்கூடிய பறவையார் அவர் அவதாரம் செய்கின்ற மாளிகை இந்த மாளிகைன்னு சொன்னார். அங்குரைக்கு என் அளவ பதியிலார், அதாவது நம்முடைய வார்த்தைகளுக்கு எட்டாத பெருமை உடையவங்களாக இருக்கவங்க. அடுத்த மந்திரம் என்னது? படர்ந்த பேரொளி. அதானே? படர்ந்த பேரொளி பன்மணி வீதியார். மந்திர எண் 97 91. படர்ந்த பேரொளி பன்மொழி வீதியார். அதை பண்ணுன்னு சொல்லணும். கூட்டெழுத்தில் அப்படி வரும். பண்ணுங்கிறது பல்லா மாறும். அதுக்காக பன் கடையில் போய் பல் கொடுங்கன்னு கேட்டுறாங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கும். அதுதான் கூட்டெழுத்து. இப்போ நீங்கள் ஒரு எழுத்துக்கு இந்த பாடுபடுறீங்க, 500 பக்கமே அப்படி தானே இருக்குது. இப்போ இந்த பிழை திருத்திட்டு இருக்கிற ஒரு புக்கு டீச்சர் 52 எழுதுனது இதே தான். அந்த ஒரு எழுத்துக்கு மேலே இன்னொரு எழுத்து இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கணும். படர்ந்த பேரொளி பன்மணி வீதியார். ஒன்றுமில்லை, அந்த செய்திக்காக பார்த்தேன். வீதிகள்லாம் தோரணங்கள் கட்டியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. தோரணங்கள் கட்டியிருக்காங்க. தோரணங்களில் மணிகளை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. தோரணங்களில் மணிகள் ஒளி வர்றதுக்காக மாணிக்கங்களை எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த பொருளையெல்லாம் தைரியமாக வீதிகளில் கெட்ட முடிஞ்சிருக்குது. இப்போ நம்ம அரசியல் கட்சி விழாக்களில் பாருங்கள், பாவம் அந்த தலைவர்கள் எப்படியோ செலவழித்து பெரிய அளவில் அந்த விழாவை ஏற்பாடு பண்ணி, இது தென்னங்கொலை ஆயிரக்கணக்கான வாழையெல்லாம் கட்டினா மாநாடு முடிஞ்ச உடனே அதை இவங்களே தொண்டர்களே என்ன செஞ்சிடுறாங்க. நம்பி கட்ட முடியல இன்றைக்கி எதையுமே. ஆனால் அன்னைக்கு தோரண வீதிகளில் என்ன கட்டியிருக்கிறாங்க? மணிகள், மாணிக்கங்களை கட்டி தொங்க விட்டுருக்காங்க ஒளி வர்றதுக்காக. படர்ந்த பேரொளி பன்மணி வீதியார் இடந்த ஏனமும் அன்னமும் தேடுவார். அதாவது அடுத்து சிவபெருமானை சொல்கிறார். சிவபெருமானை பன்றியாக உருவெடுத்து திருமால் தேடினார். அன்னமாக உருவெடுத்து பிரம்மதேவர் தேடினார். அந்த வரலாற்றை சொல்கிறார். இடந்துனா தோண்டின்னு அர்த்தம். செங்கண் நெடுமாலும் சென்று இடந்தும், இதே வார்த்தை திருவாசகத்தில் இருக்கு. செங்கண் இடந்துனா தோண்டி, செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய மாணிக்கவாசகர் பாடுறார். ஏனம்னா பன்றி, அன்னமும் தேடுவார். அடி தேடியவர் மால், முடி தேடியவர் பிரம்மன். 2 பேரும் தேடினாங்க. 2 பேரும் தேடினார்கள். தேடின நோக்கம் சரி கிடையாது. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடவுள், நீங்கள் கடிச்சுக்கிட்டா நீங்கள் கடவுள்னு அவங்களுக்குள்ள யார் கடவுள்னு போட்டி. யாரை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை, சிவனை பார்க்கணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. யார் கடவுளுங்கிற போட்டி. அதனால தான் அவங்களுக்கு இறைவன் என்ன செய்யலை, காட்சி
கொடுக்கலை. பிறகு அவர்கள் தங்களுடைய இயலாமையை உணர்ந்து இறைவனுடைய 5 எழுத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது இறைவன் அவங்களுக்கு அருள் செய்தார் என்பது சேக்கிழார் வாக்கு. 1975வது மந்திரத்திலிருந்து இந்த நான் சொல்கிற விஷயம் பெரிய புராணத்தில் பதிவாயிருக்கு. அதனால் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டர்க்கு தூது போய் என்ன சொல்கிறா தெரியுமா சேக்கிழார்? சிவபெருமானுடைய திருவடி, சிவபெருமானை 2 பேரும் தேடினாங்க. ஆனால் அந்த சிவபெருமான் சுந்தரருக்காக எந்த ஊருக்கு தூது போனார்? எந்த ஊரில் போனார்? இதே திருவாரூரில் தூது போனார். அந்த திருவாரூரில் தூது போன தெருவுக்கு இப்போ தான் போயிட்டு வந்தோம் நாங்கள். பறவையார் கோயில், பறவை மண்டலி கோயில் போனோம். பறவையார் வீடு இன்னைக்கு இருக்குங்க. அந்த வீடு பறவையார் வீடு இன்னும் இருக்குது. நம்முடைய அரண்மனை மூலமாக அதை நல்லா டெவலப் பண்ணி நல்லா பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அரண்மனைங்கிற அறக்கட்டளை மூலமாக இப்போ போயிட்டு வந்தோம். திருநாவுக்கரசரை இதில் கல்லில் கட்டி போட்ட அந்த இடத்தை நல்லா பாதுகாத்து வச்சுருக்காங்க. கடலூரில் கரையேற விட்ட குப்பம் இப்போ போயிட்டு வந்தோம். அது ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். கடலூர் போயிட்டு வந்தோம். இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்கீங்களோ அப்படின்ட்டு போகிற வாய்ப்பு கிடைச்சதை சொல்கிறோம். இந்த இடத்துக்கு வர்றதுனால சொல்கிறோம். அதாவது இவங்க 2 பேரும் சிவபெருமானை தேடினாங்க. ஆனால் அந்த சிவபெருமான் தன்னுடைய சுந்தரருக்காக இந்த திருவாரூரில் தூதுக்கு வந்தாருங்கிறார். தொடர்ந்து கொண்டு அவன் தொண்டர்க்கு தூது போய், கொண்டு அவன் தொண்டருக்கு சுந்தரருக்காக தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமால். சிவபெருமானுடைய திருவடி மனமுடையதான். சிவபெருமானுடைய திருவடி மனமுடையதான். அடியார்கள் மலரிட்டு இட்டு என்ன செய்கிறது? மணக்கிறது. சிவனுக்கு எப்படி மனம் வருதுன்னு கேட்டால் உரையாசிரியர்கள் இதுதான் சொல்கிறாங்க. அடியார்கள் முடியில் வைத்தால் முடி மணக்கிறது, அடியார்கள் அடியில் மலர் வைத்தால் திருவடி மணக்கிறது. செயற்கையெல்லாம் மனம் கிடையாது. யாருக்கு? இயற்கையாக மனம் கிடையாது. மலர் வைப்பதனால் வருகிற மனம். இறைவன் நடந்து போனதுனால அந்த தெருவில் சிவபெருமானுடைய திருவடி வாசம் வருதான். பாருங்கள் எவ்வளோ அழகான இடம். அந்த தெருவில் நம்மளையும் நாமும் நடக்கிற வாய்ப்பு என்ன செய்கிறது? கிடைக்குது. சிவனடியார்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் எதுக்காக நாயன்மார்கள் வாழ்ந்த இடங்களுக்கெல்லாம் போக சொல்கிறாங்க? பாடல் பெற்ற கோயிலுக்கு ஏன் போக சொல்கிறாங்க? நம்ம ஒரு கோயிலில் நடந்து போகிறோம்னா அதே இடத்துல தானே யார் நடந்திருப்பா? ஞானசம்பந்தர் நடந்திருப்பார், ஞானிகள் நடந்திருப்பா. அவங்க கால்பட்ட இடத்துல நம்மளும் நடக்க முடியுதில்லை. அவங்க கால்பட்ட இடத்துல நம்ம கால்பட்டால் தான் நமக்கு ஏதோ நல்லது நடக்குது. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா தங்களை விட பெரிய ஞானிகள் கால்பட்ட இடத்த மிதிக்கிறதுக்கு பயப்பட்டாங்க. அவங்க உதாரணமாக திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கு சுந்தரர் போகிறார். சுந்தரர் தானே? சுந்தரர் போகிறார். கோயில் திருநாவுக்கரசர் திருப்பணி செய்து அவர் காலடிப்பட்ட இடத்துல நான் நடக்க மாட்டேன்னு பக்கத்தில் ஒரு மடத்தில் போய் உட்காந்துக்கிட்டார். அப்படின்னு ஞானசம்பந்தருக்கும் இப்படி ஒரு வரலாறு இருக்குது. பூந்துருத்தி அப்படி இருக்குது. 2 வகையாக பார்க்கணும். நமக்கு ஞானிகள் நடந்த இடத்துல நடந்தால் தான் நல்லது நடக்குது. ஞானிகள் அவங்களோட பெரியவங்க நடந்த இடத்துல நடக்கிறதுக்கு யோசிச்சிருக்காங்க. அப்படி வரலாறுகள் இருக்கு. இறைவன் காலடிப்பட்ட மனம் வீசுதுங்கிறார். இந்த பறவை மண்டலிக்கு நாங்களாம் இந்த தடவை போனது 2வது தடவை அல்லது 3வது தடவையாக இருக்குது. பறவையார் வாழ்ந்த வீடு கோயிலாக இருக்குது. செந்தாமரையடி நாருமால், ஒரு தொண்டருக்காக கடவுளே தூது போகிறார். எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கதையை நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம். நான் அந்த கதையை வேறு மாதிரி பார்க்குறேன். எப்படின்னா, இறைவன் தன்னுடைய அடியார் குடும்பத்தில் உள்ள சம்பவங்களை யாருக்கு நடந்ததா நினைக்கிறாரு? சுந்தரருடைய வருத்தம் யார் வருத்தம்? என்னுடைய வருத்தம். இது சிவனடியார்களுக்குள்ளே இருக்கணும். சிவனடியார்கள்ட்ட இந்த குணங்கள் இருக்கணும். உங்களுக்கு வலிச்சதுன்னா எனக்கு வலிச்ச மாதிரி நான் உணரணும், எனக்கு வலிச்சா நீங்கள் வலிச்ச மாதிரி உணரணும். அப்படின்னா தான் சிவனடியார். நீங்கள் மாணிக்கவாசகரை வள்ளலார் ஒரு இடத்துல புகழ்கிறார். அதாவது பொன்பட்ட மேனியில் புண்பட்ட போதில் வாதவூரர்னா மாணிக்கவாசகர், வாதவூரர்தம் நெஞ்சம் என்பட்டதோ இன்று கேட்ட என் நெஞ்சம் இடிபட்டதே அப்படின்னு வள்ளலார் மாணிக்கவாசகரே சிவபெருமானை இணைச்சி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மாணிக்கவாசகரே, உங்களுக்காக சிவபெருமான் பெரம்படி வாங்கியிருக்கிறாரு.
இறைவன் பெரும்படி வாங்கின உடனே உறுதியாக அந்த செய்தி யாருக்கு வந்திருக்கோம்? உங்ககிட்ட வந்து யாராவது சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்காக சிவபெருமானை அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த செய்தியை கேட்ட உடனே மாணிக்கவாசகர் என்ன வருத்தப்பட்டிருப்பார், உங்கள் மனசு என்ன ஆகியிருக்கும்? சிவபெருமானுக்கு என்னாச்சுன்னு வருத்தப்படலை, ஏன்னா அவர் தான் கடவுளாச்சு. நீங்கள் என்ன பாடுபட்டிருப்பீங்க அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் பிறந்து 3ஆம் நூற்றாண்டு, வள்ளலார் பிறந்து 200 வருஷம் ஆகிருக்கு. ஒரு 200 வருஷத்துக்கு முன்பு வந்த வள்ளலார் சொல்கிறாரு, இன்னைக்கு அதை நினச்சா என் நெஞ்சத்தில் இடி விழுந்த மாதிரி இருக்குங்கிறார் வள்ளலார். பொன்பட்ட மேனியில் புண்பட்ட போதில் வாத ஊரர்தம் நெஞ்சம் என்பட்டதோ இன்று கேட்ட என் நெஞ்சம் இடிபட்டதே அப்படின்னு பாடுறார் வள்ளலார். இதையெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த மகாலிங்கையா காலேஜில். நம்முடைய ஐயாச்சாமி அவருடைய முற்றோதலில் ஒரு 1 hour பேச போயிருந்தோம், வள்ளலாரும் மாணிக்கவாசகரும். அதில் இந்த கான்செப்ட் தான் சொன்னோம். அதில் ஒரு இடத்துல இரு என்றுன்னு ஒரு இடத்துல மாணிக்கவாசகர் பாடுறார். இரு அப்படின்னு இறைவன் என்ன சொன்னார்னு பாடுறார். அந்த இருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு வள்ளலார் கேட்குறார். மாணிக்கவாசகரே இருன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. அதையெல்லாம் விளக்கமாக பேசணும் 1 மணி நேரம். எதற்கு சொல்கிறோம்னா, அந்த இறைவன் தூது போனாருங்கிறது தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அந்த கதை நமக்கு ஒரு செய்தியை சொல்ல வருகிறது. என்ன செய்தி? அதாவது சிவனடியார்கள் ஒருவருக்கொருவர், அடுத்தவருக்கு வந்த நன்மை நமக்கு வந்த நன்மை, அடுத்தவருக்கு வந்த துன்பம் நமக்கு வந்த துன்பம் என்று சிவனடியார் ஒருவருக்கு ஒருவர் ஃபீல் பண்ணணும், உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு கரூரில் ஒரு சிவனடியார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தங்கவேலையா உங்ககிட்ட பேச சொன்னா டீச்சர், நல்ல வேலை ஞாபகம் வந்தது, நான் போகும்போது பேசிட்டு போகிறேன். அவருக்கு வயதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வாழக்கூடியவர். ஏதோ ஒரு வினைன்னு ஒன்று இருக்குல்ல, இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, விதின்னு ஒன்று இருக்குது. உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டார். படுத்தா அவரால் பயனடைந்த சிவனடியார்கள் வந்து ஆயிரக்கணக்கில். அவர் பணம் புழங்காத கோயிலே கிடையாது. ஒரு கோயிலில் 4 சந்நிதியிலன்னா இவர் காசில் வச்சுருவார். 4 சந்நிதிக்கு குரு பூஜை பண்ண ஆளுன்னா இவர் காசில் பண்ணுவார். அந்த ஏரியா கோயிலில் இன்றைக்கும் அதே மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. எனக்கு தகவல் வந்த அடுத்த நிமிஷம் கார் எடுத்துகிட்டு நேரே கோயம்புத்தூர் KMCHல் போய் நின்னேன். ஆனால் அவர் கூடவே 40 வருஷம் இருந்தவங்க கூட யாரும் வரல. நான் என் கூட இருந்த ஒரு சிவனடியாரும் அங்கே போய் நின்னோம். அவங்க ஃபேமிலி உட்காந்துருக்கு, ஒருத்தரும் கிடையாது. சொந்தக்காரங்களை தவிர ஒரு சிவனடியாரும் கிடையாது. இது நம்ம ஒரு கொஞ்சம் நம்மை நாமே என்ன செய்யணும், கொஞ்சம் மாற்றணும். ஆமாம், உங்களுக்கு வந்த மகிழ்ச்சி எனக்கு வந்த மகிழ்ச்சி, உங்களுக்கு வந்த வருத்தம் எனக்கு வந்த வருத்தம் அப்படிங்கிறத யார் செய்து காட்டினா? சிவபெருமான் செய்து காட்டினார். யார் விஷயத்தில்? இப்போ சுந்தரர் வந்து நீங்கள் பறவையார்கிட்ட தூது போங்கன்னு சொல்கிறார். இறைவன் எப்படி சொல்லியிருக்கலாம்? சமயம் சார்ந்ததாக இருந்தால் என்கிட்ட பேசுங்கப்பா, சரியகிரிய யோகம் ஞானம்னா என்கிட்ட பேசலாம், குடும்ப கதையெல்லாம் எதுக்கும்போது பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உண்டா இல்லையா? உங்கள் வீட்டு தூது கதையை உங்கள் சித்தப்பாட்ட பெரியப்பாட்ட போய் சொல்லி என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இப்படியே ஒரு சன்னியாசி என்கிட்ட சொன்னார். நான் பக்கத்தூரில் ஒரு மடம், அந்த மடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த சாமி என்கிட்ட சொல்கிறார், தென்சேரி மலை சாமி தான், தம்பி எதுவுமே வேண்டாம் தான் நான் சாமியாரை வந்து உட்காந்துருக்கிறேன், அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. முதல்ல நான் பேசுகிறதுக்கு போவேன், அந்த மடத்தில் பேசியிருக்கிறேன். தியாகராஜன் ஐயா இருக்கும்போது அவர் கூட போவேன், அங்கே பேசியிருக்கிறேன். அப்போது சொல்கிறார். ஆனால் அவர் நிறைய பேருக்கு ஸ்கூலெல்லாம் தொடங்கி நன்மை செய்கிறார், யதார்த்தமாக சொல்கிறார். இறைவன் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தார்? தூது போனார். இது ஒரு பாடம். சிவனடியார்னா சைவம் படிக்கிறவர், பரீட்சை எழுதுகிறவர், படிக்கிறவர், பணம் கட்டுறவர், அந்த லெவலில் வச்சுக்கிடக்கூடாது. அவங்களுடைய எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? முன்னால் நிற்கணும். அதுதான் ஒரு சிவனடியாருக்கான இலக்கணம். எல்லாத்துக்கும் அதில் முன்னால் நிற்கணும். நாங்கள் இந்த தடவை ஈரோட்டுக்கு பஸ்ஸில் தான் போயிருந்தோம். மேல்நிலை வகுப்புக்கு. வகுப்பு முடிஞ்சோடனே பஸ் ஏறணும். வகுப்பு நடந்த இடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஈரோடு சிவனடியார்கள் 5 பேர், 5 2 வீலர் கொண்டு வந்து விட்டாங்க பஸ் ஸ்டாண்டில். தயாராகணுங்கள. நம்ம ஊரில் எத்தனை பேர் சார் ரெடி? எனக்கு தெரிஞ்சு சார், காந்தி நகரில் வகுப்படுத்திட்டு 5 காரு 6 காரு சர்ன்னு புறப்படும். நான் வகுப்படுத்தி எங்கள் வீட்டுக்கு நடந்து தான் வந்தேன். 5 வருஷம் 6 வருஷம் NSC தான் வந்தேன்.
நடந்து தான் வந்தேன். என்னை கிராஸ் பண்ணி போகும்போது என்னமோ நான் வந்து இவங்க என்னமோ அமெரிக்காவுக்கு போகிற மாதிரியும் நான் ஆப்பிரிக்காவுக்கு போகிற மாதிரியும் கையை காட்டிட்டு தான் போனாங்க. நான் கஸ்தூரி டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அன்றைக்கி சொன்னாங்கல்ல, நடந்து இந்த வழியாக தான் நடந்து தான் போவோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தன்மைகளை நாம் என்ன செய்யணும், நமக்குள்ளே கொண்டு வரணும், அந்த தன்மைகளை கொண்டு வரணும். அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார் செங்கண் மாதர். அடுத்த மந்திரம் என்ன சொல்லுது? இதில் முக்கியமான மந்திரங்கிறதுனால தான் நானே இதை எழுதி கொண்டு வந்ததே, அதனால தான் செங்கண் மாதர்ங்கிற மந்திரம். செங்கண் மாதர் தெருவில் தெளித்த செங்குங்குமத்தின், அது ரொம்ப எளிமையான மந்திரம். அந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டு திருவாசத்துக்கு போக போகிறோம். அதாவது பெண்கள் வந்து குங்குமத்தை கரைச்சி தெருவில் தெளிச்சிருக்கிறாங்க, தெருவில் தெளிச்சிருக்காங்க. வாங்க சிவக்கனி, வாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவீங்களா தேவார வகுப்புக்கு? சரி. இந்த குங்குமத்தை கரைச்சி தெருவில் தெளிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் வியாபார ஸ்தலங்களில் மஞ்சளை கரைச்சி தெளிப்பாங்க, வியாபார நிலையங்களில் அப்படி தெளிப்பாங்க, அது மாதிரி தெளிச்சிருக்கிறாங்க. செங்கண் மாதர் தெருவில் தெரித்த செங்குங்குமத்தின் குழம்பை அவர் குழல். தலையில் பூ வச்சுருக்கிறாங்க, சேக்கிழார் பதிவு பண்ணுறாரு. தலையில் பூ வச்சுருக்காங்க. அந்த தலையில் இருக்கிற பூக்கள்லேருந்து மகரந்த துகள் கீழே விழுது. எதுவும் ஒன்று சேருது. குங்கும குழம்பும் இந்த மகரந்தமும் ஒன்று சேருது. குங்குமம் நிறைய லிக்விடு ஸ்டேஜில் இருக்குது, தண்ணியாக இருக்குது. மகரந்தம் கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த மகரந்தம் அந்த குங்குமத்தில் போய் கலந்து எது கெட்டியாக மாறுது? குங்குமம். இதான் கதை, இதுதான் அதில் சொல்கிறார். இதில் அவர் சேக்கிழார் இதை பதிவு செய்த காரணம் என்னென்னா, குங்குமத்தை தெளித்தாங்கிறது அதுவே ஒரு மங்களம், அதுவே ஒரு மங்களத்துக்கான அடையாளம். அடுத்து அவங்க வந்து கூந்தல் மலர் அணிந்திருந்தாங்க, அதுவும் மங்கள அடையாளம். ரெண்டுமே மங்களம் தான். வாழ்கின்றவர்களும் மங்களமாக இருந்தாங்க, வாழ்கின்ற இடமும் மங்களமாக இருந்ததுங்கிறது தான் அடையாளம். ரெண்டுமே சேர்ந்து சேரு மாதிரி ஆகுதுங்கிறார். அது ஏன் சொல்லுவாங்கன்னா, தமிழில் குங்குமத்தின் மிகுதியையும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். தலையில் அணிஞ்சிருக்கிற பூவிலிருந்து மகரந்தம் கீழே விழுந்து குங்குமம் கெட்டி ஆகணும்னா அப்போ மகரந்தம் எவ்வளோ விழணும்? அந்த மிகையை காட்டுறதுக்காக அப்படி சேராச்சுதுன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அப்போ நிறைய மலர் வச்சுருந்தாங்க, குங்குமம் நிறைய கரைச்சி எல்லா இடத்துலையும் தெளிச்சிருந்தாங்கன்னு பொருள் எடுத்துக்கணும். அங்கண் மேவி அலறு, அந்த அலறுங்கிறத, அலறு என்பதற்கு தமிழில் சேருன்னு அர்த்தம். அதையெல்லாம் நம்ம இந்த 92வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்குறோம், திருவாசகம் பார்க்க போகிறோம். அடுத்தது பிரார்த்தனை 10.